நண்பர்களே வணக்கம். இன்னைக்கு இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். இந்த ஆன்ட்டியோட புருஷனுக்கு தம்பியில பிரச்சனை இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையே இல்ல. கல்யாண வாழ்க்கையில எந்த சந்தோஷமும் இல்லாததால ஆன்ட்டியும் காஞ்சு போய் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுல தங்குறதுக்கு ஒருத்தன் வரான். எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும் அப்படின்னு ஆன்ட்டியோட புருஷன் இவங்க வீட்டுல தங்குற இவங்க கிட்ட கேட்கிறாரு. குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஆன்ட்டியோட புருஷனா மாற சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? இந்த ஆன்ட்டி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? இவங்களுக்கு குழந்தை பிறந்துதா? அதுதான் இந்த படத்தோட கதை. இவங்க தான் படத்தோட ஹீரோயின். இவரு இவங்களோட புருஷன். இவருக்கு குடிப்பழக்கம் அதிகமா இருக்கிறதால இவரோட தம்பியில பெரிய பிரச்சனை. அதனால இவரால ஒண்ணுமே செய்ய முடியாது. பொண்டாட்டிய சந்தோஷப்படுத்த முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாரு. இவர் இப்படி இருக்கிறதால இவங்களுக்கு குழந்தையும் இல்ல. இந்த கதை நமக்கு புரியறதுக்காக இவங்களை அங்கிள் ஆன்ட்டி அப்படின்னு கூப்பிடலாம். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோவை காமிக்கிறாங்க. இரண்டாம் உலக போர் நடந்துட்டு இருக்கிற டைம். இவரு யூத மதத்தை சேர்ந்தவர். ஜெர்மன் ராணுவத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு இவர் காட்டுக்குள்ள ஓடுறாரு. ஹீரோயினோட புருஷன் அதாவது இந்த அங்கிள் ஹீரோவுக்கு உதவி செய்யறாரு. ஜெர்மன் ராணுவம் இங்கிருந்து போற வரைக்கும் நீ என்னோட வீட்டுல தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி ஹீரோவை அங்கிளோட வீட்டுக்கு கொண்டு வராரு. கொஞ்ச நேரத்துல ஆன்ட்டியும் வராங்க. யாருடா இந்த பையன் வாட்ட சாட்டமா இருக்கிறான் அப்படின்னு ஹீரோவை ஒரு மாதிரி பாக்குறாங்க. ஆன்ட்டி பல வருஷமா காஞ்சு போய் கிடக்கிறதால இவங்களோட பார்வையே சரியில்லை. சாப்பிடும் போதும் ஹீரோவை பார்த்து ஆன்ட்டி பயங்கரமா லுக்கு விடுறாங்க. பதிலுக்கு ஹீரோவும் நல்லா பாக்குறான். புருஷன் இருக்கிறதே மறந்துட்டு ரெண்டு பேரும் கண்ணாலேயே பேசிக்கிறாங்க. முன்ன பின்ன தெரியாத ஒருத்தனை எதுக்கு வீட்டுல தங்க வைக்கிறீங்க அப்படின்னு பொண்டாட்டி கேட்க புருஷன் சொல்றான், ஒரு வாரிசு இல்லாம கஷ்டப்படுற நமக்கு அவன் ஒரு பெரிய உதவியை செய்ய போறான். நேரம் வரும்போது நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டிக்கு ஒண்ணுமே புரியல. ஹீரோவும் இவங்க வீட்டு பேஸ்மெண்ட்லயே தங்கி அங்கிளுக்கு நல்ல உதவியா இருக்கிறான். அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் குழந்தையே இல்ல. ஒரு வாரிசுக்காக இவங்க ரொம்ப ஏங்குறாங்க அப்படின்னு ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாம் ஆன்ட்டி ஹீரோவை பார்த்து நல்லா லுக்கு விடுறாங்க. ஏண்டா இப்படி சும்மா இருக்கிற, என்ன ஏதாவது செய்டா அப்படின்னு ஆன்ட்டியோட கண்கள் பேசுறத இவன் நல்லா கவனிக்கிறான். ஆன்ட்டியோட பசியும் ஏக்கமும் அவங்க முகத்துல தெரியுது. ஆன்ட்டியோட பிறந்த நாளுக்கு ஹீரோ உட்காந்து ஒரு கிஃப்ட் செய்யறான். அத அங்கிள் பார்த்துட்டு நீ ஏன்டா என் பொண்டாட்டிக்கு கிஃப்ட் செய்யற அப்படின்னு அவரு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோவும் திருன்னு முழிக்கிறான். இவனும் நம்ம பொண்டாட்டி மேல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான் அப்படின்னு அங்கிள் புரிஞ்சுக்கிறாரு. காட்டுல வேட்டைக்கு போகும்போது ஹீரோ கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. எங்களுக்கு கல்யாணமாகி 10 வருஷம் ஆயிடுச்சு, இது வரைக்கும் குழந்தையே இல்ல. எனக்கு தம்பியில பிரச்சனை இருக்கிறதால எங்களுக்கு குழந்தையே பிறக்காது. நான் உன்னோட உயிரை காப்பாத்தினல்ல, அதுக்கு நன்றி கடனா நீ இந்த உதவியை எனக்கு செய்யணும். எங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். உன் கால்ல விழுந்து நான் கேட்கிறேன். என் பொண்டாட்டி கிட்ட நான் எப்படியாவது பேசி அவளை சம்மதிக்க வைக்கிறேன். நாளையிலிருந்து நீ எந்த வேலையும் செய்ய வேணாம். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நீ அந்த வேலையை மட்டும் செஞ்சா போதும். ஒரு நாளைக்கு நீ எத்தனை தடவை செஞ்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ கேட்கிற சாப்பாடு தண்ணி என்ன வேணாலும் நான் வாங்கி தரேன். எனக்கு இந்த உதவியை மட்டும் நீ செய்யணும் அப்படின்னு அங்கிள் கெஞ்சி கேட்கிறாரு. என்னடா இந்த ஆளு மென்டலா அப்படின்னு ஹீரோவும் கொஞ்ச நேரம் யோசிக்கிறான். கரும்பு தின்ன கூலி தராங்க. வந்த இடத்துல இப்படி ஒரு அருமையான சம்பவம் அமையும்னு ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சரி அங்கிள், நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நீங்க முதல்ல உங்க பொண்டாட்டி கிட்ட பேசி அவங்கள ஓகே பண்ணுங்க. மத்தத நான் பாத்துக்கிறேன். விடிய நல்லா என் வேலையை செஞ்சு நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வாரிசு கிடைக்கிறது என்னோட பொறுப்பு. ஆனா நான் என் இஷ்டத்துக்கு என் ஸ்டைல்ல தான் என் வேலையை செய்வேன். நடுவுல பூந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது அப்படியெல்லாம் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது, சரியா அப்படின்னு ஹீரோ கேட்க அங்கிள் சொல்றாரு, நீ எப்படி வேணாலும் பண்ணுப்பா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல அப்படின்னு அங்கிள் சந்தோஷமா சொல்ல ஹீரோவுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப குதூகலமா இருக்கு. என்ன அங்கிள், ஆன்ட்டி கிட்ட பேசிட்டீங்களா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு ஹீரோ கேட்க அங்கிள் சொல்றாரு, இல்லப்பா இன்னும் சொல்லவே இல்ல. அவகிட்ட எப்படி இந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னு அங்கிள் சொல்ல ஹீரோ டென்ஷன் ஆவறான். என்ன அங்கிள் அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு எனக்கு ஆசையை காட்டிட்டு இப்ப இப்படி பேசுறீங்க, சீக்கிரம் ஆன்ட்டி கிட்ட சொல்லுங்க அங்கிள், நான் வேலையை ஆரம்பிக்கணும்ல அப்படின்னு ஹீரோ கேட்க அங்கிள் சொல்றாரு, சரிப்பா இன்னைக்கு நைட்டே நான் ஆன்ட்டி கிட்ட பேசுறேன், நீ கொஞ்சம் பொறுமையா இருப்பா, உன்னோட அவசரத்தை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்கு, நீ நல்லா சாப்பிட்டு தூங்கி ரெஸ்ட் எடு. ஆன்ட்டி ஓகே சொல்லிட்டாங்கன்னா நீ செய்ய போற வேலைக்கு உனக்கு நிறைய எனர்ஜி தேவை. நான் போய் சரக்கு அடிச்சுக்கிட்டு தைரியத்தை ஏத்திக்கிட்டு என் பொண்டாட்டி கிட்ட இந்த விஷயத்தை எப்படியாவது சொல்ல ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் அங்கிள் ரொம்ப டென்ஷனா இருக்கிறாரு. இந்த மேட்டர் விஷயத்த பொண்டாட்டிக்கிட்ட எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. நல்லா சரக்கு அடிச்சு தைரியத்தை ஏத்திக்கிட்டு மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம வீட்டுல தங்கி இருக்கிற அகதி நமக்கு உதவி செய்யறன்னு ஒத்துக்கிட்டான். வாரிசு இல்லாத நம்ம குறைய அவன் தீர்த்து வைக்கிறன்னு சொல்றான். வெளியில இதெல்லாம் தெரியவா போது, நீ அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ணா நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். நீ அதை பத்தி யோசிச்சு பாரு. என்னால உனக்கு ஒரு குழந்தைய கொடுக்க முடியாதுன்னு நமக்கு ரெண்டு பேருக்குமே தெரியும். நமக்கு இதை தவிர வேற வழியே இல்ல. ரொம்ப யோசிக்காம சரின்னு சொல்லு செல்லம் அப்படின்னு புருஷன் சொன்னதும்
சொன்னதும் பொண்டாட்டி சொல்றா, நம்ம வீட்டுல தங்கி இருக்கிற அகதியே எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் பேசினதே இல்ல, இப்போ திடீர்னு அவன் கூட அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்க, இத பத்தி யோசிக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எப்படி உங்களால இப்படி சொல்ல முடிஞ்சது அப்படின்னு பொண்டாட்டி தயக்கமா பேச புருஷன் சொல்றான், சரி தப்பெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தா நமக்கு ஒரு வாரிசே இல்லாம இந்த சொத்தெல்லாம் வீணா போயிடும், உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு நீ ரொம்ப ஏங்குறன்னு எனக்கு தெரியும், பண்ணையில இருக்கிற பசுவுக்கு ஒரு கண்ணுக்குட்டி வேணும்னா நம்ம இப்படி பண்றது கிடையாதா, நீ இதை அது மாதிரி எடுத்துக்கோ, அவன் கூட சேர்ந்துக்கிட்டு உல்லாசமா குடும்பம் நடத்த நான் உங்ககிட்ட சொல்லல, நமக்கு ஒரு குழந்தை கிடைக்கிற வரைக்கும் நீ அவன் கூட இதை தினமும் செய்யணும், ஒரு நாளைக்கு நீங்க எத்தனை தடவை வேணாலும் செய்யுங்க, அதை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நமக்கு ஒரு குழந்தை கிடைச்சா மட்டும் போதும், நீ ஒரு விவசாயியோட பொண்டாட்டி, நீ செய்ய போற விஷயத்த ஒரு விவசாயமா பார்த்தா போதும் அப்படின்னு பேசி புருஷனும் பொண்டாட்டிய கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றான். இவரு கரெக்டா தான் சொல்றாரு அப்படின்னு ஒரு வழியா கடைசியில பொண்டாட்டியும் ஒத்துக்கிறாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை செய்யணும் அப்படின்னு பொண்டாட்டி புருஷன் கிட்ட கேக்குறாங்க. எவ்வளவு தடவை செய்யணும் அப்படின்னு கணக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, உங்களால எவ்வளவு செய்ய முடியுமோ நீங்க அவ்வளவு நிறைய செய்யுங்க, நீங்க 2 பேரும் நிறைய தடவை செஞ்சாதான் நம்ம நினைச்ச விஷயம் சீக்கிரம் நடக்கும், அதனால கூச்சப்படாம நீ நல்லா பண்ணு, நான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு யோசிச்சு நீ கவலைப்படாத, எனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, இனிமே எல்லாமே உன் கையில தான் இருக்கு அப்படின்னு புருஷன் சொல்ல பொண்டாட்டியும் வெக்கப்பட்டுக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிறாங்க. மறுநாள்ல இருந்து அவங்க சொன்ன வேலையை மெதுவா ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கும் தைரியத்தை கொடுத்து ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்லி அவங்க விளையாட்ட புருஷன் மெதுவா ஆரம்பிச்சு வைக்கிறாரு. நான் இங்க தான் நிப்பேன், நான் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி புருஷன் அங்கேயே நிக்கிறாரு. என்னடா பாத்துக்கிட்டே நிக்கிற, ஆரம்பிடா அப்படின்னு புருஷன் சொல்ல ஹீரோவும் மெதுவா ஆரம்பிக்கிறான். ஒரு ஆள் இப்படி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும்போது அவங்களால செய்ய முடியல, நீங்க வெளியே போனாதான் எங்களால செய்ய முடியும் அப்படின்னு பொண்டாட்டியும் ஹீரோவும் கோரஸா சொல்றாங்க. சரி ஏதோ ஒண்ணு, நமக்கு குழந்தை கிடைச்சா போதும் அப்படின்னு யோசிச்சு புருஷன் வெளியே போறாரு. வெளியே வந்து நின்னுக்கிட்டு உள்ள நடக்கிற எல்லாத்தையும் கேட்கிறாரு. சத்தத்தை வச்சு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. உள்ள நடக்கிற விஷயத்த ஒரு படம் மாதிரி இவர் மனசுல ஓட்டி பாக்குறாரு. சில சத்தங்களை அவரால் தாங்கிக்கவே முடியல, அனல் பறக்கும் வேற லெவல் சம்பவம் எல்லாம் உள்ள நடக்குது அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிறாரு. பல்ல கடிச்சுக்கிட்டு அவரோட தேவைக்காக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஹீரோவும் அவனோட வேலையை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கிறான். நான் போய் சாப்பாடு சாப்பிட்டு தூங்குறேன், அப்பதான் அடுத்த ரவுண்டு போடும்போது எனக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோ நடந்து போக அங்கிள் அங்கேயே உட்காந்துக்கிட்டு யோசிக்கிறாரு. இவன் வேகமா போறத பார்த்தா ஒரு நாளைக்கு 10 ரவுண்டு போடுவான் போல இருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கு தலையே சுத்துது. சரி விடு விடு, எல்லாமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தானே அப்படின்னு மனசை தேத்திக்கிறாரு. ரூமுக்குள்ள வந்து பொண்டாட்டி கிட்ட எப்படி இருந்ததுன்னு கேக்குறாரு. பொண்டாட்டியால புருஷனோட முகத்தை பார்க்கவே முடியல, நல்லா வெக்கப்பட்டுக்கிட்டு தரைய பார்த்துக்கிட்டே பேசுறாங்க. எல்லாமே நல்லா தான் இருந்தது, ஆனா கழுத்து முதுகு இடுப்பெல்லாம் வலிக்குது, நம்ம விருந்தாளியும் இவ்வளவு தீயா வேலை செய்வான்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல இதெல்லாம் கேட்டு புருஷனுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. சும்மா ஒரு பேச்சுக்கு நல்லா செய்டா அப்படின்னு சொல்லி அனுப்புனா இப்படி போட்டு வெளுத்து வாங்குறானே, என்னடா பண்றது அப்படின்னு இவர் யோசிக்கிறாரு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோவை நல்லா கவனிக்கிறாங்க. பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சிக்கனு, மட்டனு, முட்டை அப்படின்னு ரொம்ப ஆரோக்கியமான சாப்பாடு அவனுக்கு போடுறாங்க. பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கணும்னா இப்படி எல்லாம் சாப்பிடணும்னு சொல்லி ஹீரோவை நல்லா கவனிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ரவுண்டு மேல ரவுண்டு போகும்போது இப்படி எல்லாம் ஆரோக்கியமா சாப்பிடணும், அப்பதான் வேலை செய்யும் போது ரொம்ப தெம்பா இருக்கும் அப்படின்னு ஹீரோவும் சொல்றான். அதுக்கு அங்கிள் சொல்றாரு, நீ சாப்பிடுறதுக்கும் குடிக்கிறதுக்கும் என்ன வேணாலும் கேளு, நான் வாங்கி தரேன், எனக்கு என்ன தேவைன்னு உனக்கு தெரியும், நீ ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரமா உன் வேலையை முடிச்சு எனக்கு தேவையானதை நீ சீக்கிரம் கொடு, எனக்கு அது மட்டும் போதும் அப்படின்னு அங்கிள் சொல்ல ஹீரோ சொல்றான். அங்கிள் நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க, உங்களுக்கு தேவையான வாரிசு அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது, சும்மா ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு பண்றதுல எதுவுமே நடக்காது, எங்க 2 பேரையும் இன்னும் 2-3 மாசத்துக்கு நீங்க தொந்தரவு பண்ணாதீங்க, நீங்க வயல்ல போய் உங்க வேலையை பாருங்க, நாங்க 2 பேரும் வீட்டுல எங்க வேலையை செய்யறோம், உங்களுக்கு இந்த விஷயத்துல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, எனக்கு இந்த விஷயத்துல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதனால நான் சொல்றதை நீங்க கேளுங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல இதெல்லாம் உண்மையாதான் இருக்கும் அப்படின்னு அங்கிளும் நம்புறாரு. ஹீரோ வேலை செய்யும் போதெல்லாம் ஆன்ட்டி அவனை பார்த்து பயங்கரமா லுக்கு விடுறாங்க. அடுத்த ரவுண்டு எப்படா அப்படின்னு கண்ணாலேயே சிக்னல் கொடுக்குறாங்க. நான் இப்போ ரொம்ப டயர்டா இருக்கிறேன், சாயந்தரம் போல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இவனும் கண்ணுலேயே சிக்னல் கொடுக்குறான். ஒரு தடவை விளையாடின விளையாட்டுல இருந்து ஆன்ட்டியால வெளியே வர முடியல. இப்போ அவங்க மனசு ஃபுல்லா ஹீரோ தான். சுறுசுறுப்பா நெருப்பு மாதிரி அவன் செஞ்ச விஷயம் இவங்க கண்ணு முன்னாடி அப்படியே வந்து நிக்குது. அவனை பார்க்காம ஆன்ட்டியால இருக்க முடியல. எனக்கு தோட்டத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, அதை நான் செஞ்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல ஹீரோவும் சரின்னு தலையாட்டுறான். இதெல்லாம் நடுவுல நின்னுக்கிட்டு புருஷனும் கேட்கிறாரு, என்னடா இந்த வீட்டுல என்ன ஒரு மாமா மாதிரி ஆக்கிட்டாங்களே அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. தோட்டத்துல ஆன்ட்டியோட வேலை முடிஞ்சதும் வீட்டுக்குள்ள மங்களகரமா அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. முதல் தடவை செய்யும் போது இருந்த வெக்கம் கூச்சம் அதெல்லாம் இப்ப கொஞ்சம் கூட இல்ல. புருஷனோட சம்மதத்தோட தானே செய்யறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா செய்யறாங்க. அங்கிளும் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாரு. நாளாக நாளாக இந்த ரூமுக்குள்ள இருந்து வர சத்தமும் அதிகமாயிட்டே போகுது. பொண்டாட்டி இவ்வளவு சீக்கிரமா மாறுவாங்கன்னு இவர் எதிர்பார்க்கவே இல்லை. போற போக்க பார்த்தா புது கட்டிலு டேபிள் இதெல்லாம் வாங்கி போடணும் போல இருக்கே அப்படின்னு அங்கிள் யோசிக்கிறாரு. அன்னைக்கு நைட்டு தூங்கும் போது பொண்டாட்டி கிட்ட மனசு விட்டு பேசுறாரு. எல்லாமே எப்படிமா போகுது, இன்னும் எவ்வளவு நாள் இப்படி பண்ணணும், கூடிய சீக்கிரமே நமக்கு ஒரு வாரிசு கிடைக்குமா அப்படின்னு புருஷன் கேட்க பொண்டாட்டி சொல்றா, அதுதான் உங்களால முடியலல்ல, நீங்க சும்மா இருங்க, எதுக்கு அவசரப்படுறீங்க, இந்த விஷயம் எல்லாம் எடுத்தோமா கவுத்தோமான்னு இருக்க முடியாது, நிறுத்தி நிதானமா மெதுவா தான் செய்யணும், அப்பதான்
அப்பதான் பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வேணாலும் செய்யுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இப்ப என்னன்னா எப்ப முடியும், எப்ப வாரிசு கிடைக்கும் அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க நிம்மதியா தூங்குங்க. இந்த விஷயத்தெல்லாம் பத்தி உங்களுக்கு அறிவு கிடையாது. இது பொம்பளைங்க விஷயம், இதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க வயல்ல உங்க வேலையை செய்ய பாருங்க. நம்ம விருந்தாளி மட்டன் ரோஸ்ட் வேணும்னு கேக்குறாரு. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகும்போது மட்டன் வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் சாப்பிட்டாதான் ஒழுங்கா செய்ய முடியும் அப்படின்னு சொல்றாரு. என்ன பண்றது, அவர் கேட்கறதெல்லாம் நம்ம கொடுத்துதானே ஆகணும் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல, இதெல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு புருஷன் தலையில அடிச்சுக்கிறான். அவனுக்கு தங்க இடமும் கொடுத்து விதவிதமான சாப்பாடும் போட்டு விளக்கு பிடிக்கிறது தான் என்னோட வாழ்க்கையா அப்படின்னு அங்கிள் யோசிச்சு ஃபீல் பண்றாரு. மறுநாள் மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்கிள் பார்ல உட்காந்து நல்லா சரக்கு அடிக்கிறாரு. வீட்டுல நடக்கிற கில்மா இதெல்லாம் எங்க போய் முடியும் அப்படின்னு யோசிச்சு இவருக்கு ஒரே டென்ஷன். அங்கிள் வீட்டுல இல்லாத டைம் ஆன்ட்டியும் ஹீரோவும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. அங்கிள் வீட்டுல இருக்கும்போது மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு அங்கிள் ரூல்ஸ் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸை இவங்க ரெண்டு பேரும் உடைக்கிறாங்க. ஆன்ட்டியும் மேக்கப் எல்லாம் போட்டு அழகை ஏத்திக்கிறாங்க. ஹீரோவுக்கு சாப்பாடு கொடுக்கிற சாக்குல அவங்க கிட்ட வந்து உட்காந்து பேசுறாங்க. என்ன ஆன்ட்டி, அங்கிள் இல்லாத போது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவர் ரூல்ஸ் போட்டிருக்காரு, நம்ம இப்ப செஞ்சா அது தப்பு இல்லையா அப்படின்னு ஹீரோ கேட்க, ஆன்ட்டி சொல்றாங்க, ரூல்ஸை உடைச்சிட்டு செய்யும் போதுதான் சூப்பரா இருக்கும். என் புருஷனை பத்தி நானே கவலைப்படல, நீ எதுக்கு இப்படி ஓவரா நடிக்கிற, ரொம்ப நல்ல பையன் மாதிரி நடிக்காத, நீ சான்ஸ் கிடைக்கும் போது எப்படி எல்லாம் செய்யறன்னு நானும் பாத்துக்கிட்டே தானே வரேன் அப்படின்னு பேசி பேசி மெதுவா இவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. புருஷன் எப்ப வேணாலும் வந்துருவான் அப்படின்ற பயம் இருக்கிறதால சத்தம் போடாம மெதுவா செய்யறாங்க. பல வருஷமா ஆன்ட்டிக்கு கிடைக்காம இருந்த எல்லா சந்தோஷமான விஷயங்களும் இப்ப ஒரே நேரத்துல இவங்களுக்கு கிடைக்குது. தினமும் அங்கிள் நிலத்துல வேலையை பாக்குறாரு. ஆனா வீட்டுக்குள்ள ஹீரோவும் ஆன்ட்டியும் அவங்க வேலையை பாக்குறாங்க. ஒரு வாரிசுக்காக இந்த மனுஷன் படுற கஷ்டத்தை பாருங்க. யோசிச்சு பாக்குறதுக்கே கேவலமா இருக்கிற ஒரு விஷயத்த இவரு தினமும் அவரோட வீட்டிலேயே பாக்குறாரு. சாப்பிடும் போதும் தூங்கும் போதும் பொண்டாட்டியோட முகத்தை இவரால எப்படி பார்க்க முடியும்? பொண்டாட்டி பக்கத்துல வரும்போதெல்லாம் அவ மேல ஹீரோவோட வாசனை வருது. அப்படிப்பட்ட வெளியே சொல்ல முடியாத கொடுமைகளை இந்த அங்கிள் அனுபவிக்கிறாரு. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அங்கிள் மட்டும்தான் சோகமா இருக்கிறாரு. ஆனா ஆன்ட்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில அவங்களுக்கு இப்ப புதுசா கிடைக்கிற இந்த இன்பத்துல மயங்கி ஒரு இன்பமான உலகத்துக்குள்ள அவங்க நுழையிறாங்க. புருஷன் என்ன நினைச்சா நமக்கு என்ன, நம்ம மஜாவா இருந்தா போதும் அப்படின்னு ஆன்ட்டி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தினமும் 2-3 தடவை பண்றாங்க. இந்த விளையாட்டை ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுது. துணி துவைச்சிட்டு இருக்கும் போது ஆன்ட்டி வாந்தி எடுக்கிறாங்க. ஒரு மாசமா ஹீரோ பார்த்த வேலைக்கு இப்பதான் பலன் கிடைச்சிருக்கு. கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு ஆன்ட்டி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவசரப்பட்டு இப்பவே போய் புருஷன் கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு ஆன்ட்டி ரொம்ப புத்திசாலி தனமா முடிவு பண்றாங்க. இவங்க ஏன் இப்படி முடிவு பண்றாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இவங்க கர்ப்பம் ஆயிட்டாங்க அப்படின்னு புருஷனுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் ஹீரோ கூட விளையாட முடியாது. இவங்களுக்கு இவ்வளவு நாளா கிடைச்சிட்டு இருந்த இந்த இன்பமான வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஃபுல் ஸ்டாப்ப புருஷன் வச்சிருவாரு. ஹீரோவை பார்க்காமலும் அவங்க கூட செய்யாமலும் ஆன்ட்டியால இருக்கவே முடியாது. தினமும் செஞ்சு செஞ்சு அது மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆன்ட்டி போறாங்க. அதனால இவங்க கர்ப்பமான விஷயத்தை யார்கிட்டயுமே சொல்லக்கூடாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க இடத்துல காஞ்சு போன எந்த ஆன்ட்டி இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோவும் ஆன்ட்டியும் அவங்களோட விளையாட்ட தினமும் விளையாடுற மாதிரி நல்லா விளையாடுறாங்க. என்னடா இது, நம்மளும் ஒரு மாசமா விளையாடுறோம், ஆனா ஆன்ட்டிக்கு ஒண்ணுமே ஆக மாட்டுது அப்படின்னு ஹீரோவும் அப்படியே குழம்பி போறான். சரி விடு, அதெல்லாம் நமக்கு எதுக்கு, அங்கிள் கூட சேர்ந்து பண்ணையில வேலை செஞ்சு கஷ்டப்படுறதை விட இப்படி வீட்டுக்குள்ள படுத்துக்கிட்ட வேலை செய்யறது எவ்வளவோ நல்லது அப்படின்னு ஹீரோவும் யோசிக்கிறான். இவன் இடத்துல யார் இருந்தாலும் இப்படிதான் யோசிப்பாங்க. கரும்பு தின்ன கூலி அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த மஜாவான வேலையை செய்யறதுக்காக இவனுக்கு ரொம்ப காஸ்ட்லியான சாப்பாடு, சிக்கன், மட்டன், பீஃப், நட்ஸ் அப்படின்னு பிறக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா பிறக்கணும்னு அங்கிளும் ஹீரோவுக்கு நல்லா சாப்பாடு போடுறாரு. அவரு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே இவன் இந்த வேலையை செய்யறான். அப்படி அவன் நல்லா சாப்பிட்டு ஏப்பம் விட்டுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ள போயிட்டு வர்றத பார்க்கும்போது அங்கிளுக்கு எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் வீட்டுல நடக்கிற இந்த கேவலமான விஷயத்தை பத்தி யோசிக்கும் போது அங்கிளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. ரொம்ப கோவமா ஹீரோ கிட்ட பேசுறாரு. டேய், நீ வேலையை ஆரம்பிச்சு ஒரு மாசத்துக்கு மேல ஆகுதுடா, அந்த ரூமுக்குள்ள அப்படி என்னடா நடக்குது? ஒரு நாளைக்கு 6 வேளை நல்லா சாப்பிடுற, 3-4 தடவை ரூமுக்குள்ள போய் நல்லா விளையாடுற, அப்படி இருந்தும் இது வரைக்கும் ஒண்ணுமே நடக்கல. எனக்கு ஒரு குழந்தை கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அங்கிள் கேட்க ஹீரோ சொல்றான், என் மேல எந்த தப்பும் இல்ல, நீங்க போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டு நான் உள்ள போய் நல்லா உழைக்கிறேன். ரூமுக்குள்ள இருந்து வர சத்தத்தை நீங்களும் கேக்குறீங்கல்ல, அப்படி இருந்தும் நான் ஒண்ணுமே செய்யலன்னு சொல்றீங்களே, என்ன அங்கிள் என்ன போய் சந்தேகப்படுறீங்க? இது உங்களுக்கே நல்லா இருக்கா? வீட்டுல தங்க இடமும் கொடுத்து நல்லா 6 வேளை சாப்பாடும் போட்டு இப்படி ஒரு மஜாவான வேலையை எனக்கு
கொடுத்திருக்கீங்க. இப்படி எல்லாம் வாய்ப்பு கிடைச்சா யாராவது சும்மா இருப்பாங்களா அங்கிள்? பிரிச்சு மேய மாட்டாங்களா? நானும் எனக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னிக்கலையும் எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறேன். ஆன்ட்டியும் சூப்பரா கம்பெனி கொடுக்குறாங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அவங்கள நீங்க தினமும் பாக்குறீங்கல்ல, அவங்க முன்ன இருந்ததை விட இப்ப எப்படி தகதகன்னு மின்னுறாங்க பாருங்க. எல்லாமே நான் பாக்குற வேலையோட ரகசியம். நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க அங்கிள். கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து உங்களுக்கு கிடைக்கிற எல்லா விஷயமும் வாழ்க்கையில ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க பொறுமையா இருந்து உங்களுக்கு நான் கொடுக்க போற குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப அறிவாளியாவும் ஆரோக்கியமாவும் ஒரு குழந்தை வேணும்னா நீங்க பொறுமையா இருங்க அங்கிள். நானும் ஆன்ட்டியும் வீட்டுக்குள்ள எங்க வேலையை நாங்க செய்யறோம். நீங்க நிலத்துல உங்க வேலையை செய்யுங்க. இன்னும் 2-3 மாசம் எங்க 2 பேரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னடா பண்றது, இதெல்லாம் என் தலை எழுத்துடா அப்படின்னு அங்கிள் அப்படியே தலையில அடிச்சுக்கிறாரு. அங்கிள் ரொம்ப நேரம் வேலை பார்த்து எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு கிரில்டு சிக்கன் வாங்கிட்டு வாங்க, அப்பதான் ராத்திரி செய்யும் போது எனக்கு தெம்பா இருக்கும் அப்படின்னு ஹீரோ சொல்ல, சரி சரி நீ சொல்ற எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன், நல்லா வேலையை செய் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளும் கிளம்புறாரு. ஆன்ட்டியும் எப்ப பார்த்தாலும் ஹீரோவை பத்தியே யோசிச்சுட்டே இருக்காங்க. அவங்க வாழ்க்கையிலேயே இவ்வளவு நாளா கிடைக்காத எல்லா சந்தோஷமும் ஒன்னா சேர்த்து கிடைக்கும் போது இவங்க மனசு ஃபுல்லா ஹீரோ தான். வர வர ஆன்ட்டி புருஷன்கிட்ட பேசவே மாட்டாங்க. இப்படி ஒரு மனுஷன் நம்ம வீட்டுல இருக்கான் அப்படின்றதே மறந்துடுறாங்க. எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. சைக்கிள் எடுத்துக்கிட்டு நல்லா ஊர் சுத்துறாங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் ஆன்ட்டியை பார்த்து அப்படியே வியந்து போறாங்க. ஏன்னா இவங்க இவ்வளவு சிரிச்சு சந்தோஷமா அவங்கள இது வரைக்கும் யாரும் பார்த்ததே இல்லை. ஏதோ குதூகலமா இவங்க வீட்டுல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு இந்த ஊர் மக்களும் சந்தேகப்படுறாங்க. புருஷன் வீட்டுல இல்லாத நேரத்துல எல்லாம் விளையாட்டு கண்ணா பின்னான்னு நடக்குது. அந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்கு புக்கெல்லாம் வாங்கிட்டு வராங்க. அதை படிச்சு அதுல இருக்கிற மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு பாக்குறாங்க. ஹீரோவும் அவனோட வேலையை ரொம்ப சூப்பரா செஞ்சு வெற்றி கொடியை நட்டு வைக்கிறான். 2 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்கிளுக்கு பைத்தியம் பிடிக்குது. தினமும் சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்து பொண்டாட்டி கிட்ட கத்துறாரு, என்னடி நடக்குது இந்த வீட்டுல? 2 மாசமா நீங்க 2 பேரும் விளையாடுறீங்க, இது வரைக்கும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு சொன்னா நான் எப்படி நம்புறது? எனக்கு உடனே ஒரு வாரிசு வேணும், அதுக்கு இன்னும் எத்தனை நாள் தேவை உனக்கு அப்படின்னு புருஷன் ரொம்ப கோவமா கேட்க, பொண்டாட்டி சொல்றாங்க, அதுதான் உங்களால முடியல, நீங்க சும்மா இருங்க. ஒரு குழந்தை வேணும்னா அது அவ்வளவு சீக்கிரம் நடக்காது, அதுக்கு நல்லா டைம் எடுக்கும், தினமும் நிறைய தடவை செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொன்னது எல்லாத்தையும் மறந்துட்டீங்களா? குடிச்சிட்டு வந்து உளறீங்களா அப்படின்னு பேசி புருஷனோட மண்டைய அப்படியே குழப்பி விடுறான். இவன் ஏற்கனவே சரக்கு அடிச்சு நல்லா மட்டையா இருக்கிறதால இவனால கிளியரா யோசிக்க முடியல. நம்ம பண்ணது ஒரு பெரிய முட்டாள்தனம். முதல்ல அந்த அகதிய வீட்டுல கொண்டு வந்திருக்கவே கூடாது. அவன் கிட்ட இப்படி ஒரு உதவிய கேட்டிருக்கவும் கூடாது. சொந்த காசுல நம்மளே நமக்கு சூனியம் வச்சுக்கிட்டோம். இனிமே என்ன பண்றதுன்னே தெரியாம அப்படியே தேம்பி தேம்பி அழுகுறான். அந்த சோகத்துல திரும்பவும் பாருக்கு சரக்கு அடிக்க வரான். கூட குடிக்கிறவனுங்க சொல்றாங்க, இன்னைக்கு மார்க்கெட்ல உன் பொண்டாட்டிய பார்த்தேன், அவங்க இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல, அவங்க மேனி எல்லாம் தங்கம் மாதிரி தகதகன்னு மின்னுது, என்னையா பண்ற வீட்டுல? ராத்திரி பகலா நல்லா வேலையை பாக்குற போல நீ, நான் கண்டிப்பா சொல்றேன் உன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு அவனுங்க எல்லாரும் சேர்ந்து கோரஸா சொல்றாங்க. அதெல்லாம் கேட்டு அங்கிளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன் பொண்டாட்டி கர்ப்பமா இருக்கிறாளான்னு எனக்கே தெரியல, இவனுங்க எப்படா கண்டுபிடிக்கிறானுங்க? ஐயோ நம்ம இந்த உலகத்துல பிறந்ததே வேஸ்ட்ரா டேய் அப்படின்னு சோகமாயி இன்னும் நல்லா குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. நீ கர்ப்பமா இருக்கிறன்னு என் ஃப்ரெண்ட்ஸுங்க சொல்லிதான் எனக்கு தெரியணுமா என்ன அப்படின்னு வீட்டுக்கு வந்து ரொம்ப ரோஷமா பொண்டாட்டி கிட்ட கேக்குறாரு. பொண்டாட்டியும் பல்ல தேய்ச்சிக்கிட்டு அடுத்த ரவுண்டுக்காக ரெடி ஆகுறாங்க. ஹீரோ வேற அந்த ரூம்ல வெயிட்டிங். அந்த ரூம்ல அவர் வெயிட் பண்றாரு. எனக்கு டைம் ஆகுது, நம்ம நாளைக்கு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கிருந்து கூலா நடந்து போறாங்க. அட பாவிகளா, என்னடா நடக்குது இந்த வீட்டுல அப்படின்னு அங்கிள் அப்படியே தலையில அடிச்சுக்கிறாரு. அப்புறம் என்ன, வழக்கம் போல நடக்கிற எல்லா விஷயமும் நடக்குது. அங்கிளும் ரூமுக்கு வெளியே உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் கேட்கிறாரு. வர சவுண்ட வச்சு உள்ள என்ன நடக்குது அப்படின்னு கற்பனை பண்ணி பாக்குறாரு. ஆனா இன்னைக்குன்னு பார்த்து சவுண்டு வேற மாதிரி இருக்கு. வழக்கம் போல வர சவுண்டே கிடையாது. ரூமுக்குள்ள இருக்கிற கட்டிலு டேபிள் கண்ணாடி எல்லாம் உடையற மாதிரி ஒரு சவுண்டு. என்னடா இன்னைக்கு விளையாட்டு ரொம்ப வெறித்தனமா இருக்கு அப்படின்னு அங்கிளும் கதவை திறந்து பாக்குறாரு. ஐயோ, அவரு பார்த்த காட்சி இருக்கே, அங்கிளுக்கு ஒரு 10 ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். அப்படி ஒரு சம்பவத்தை பாக்குறாரு. நம்ம பொண்டாட்டி இப்படி எல்லாம் கூட பண்ணுவாளா அப்படின்னு இவரு மிரண்டு போறாரு. இப்படி எல்லாம் கூட பண்ண முடியும்னு அவரு அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறாரு. சும்மாவா பொண்டாட்டி அவசர அவசரமா ஓடுறா, இந்த விளையாட்டுக்கு தான் ஓடுறா அப்படின்னு அவருக்கு எல்லாமே புரியுது. அவரு போடுற சாப்பாட்டுக்கு ஹீரோவும் குதிரை மாதிரி வேலை செய்யறான். அதுக்கு மேல அதை பார்க்க முடியாம அங்கிளும் வெளியே வராரு. ஆனா அங்கிளுக்கு இதுல பிடிக்காத விஷயம் என்னன்னா, இவங்க குழந்தைக்காக வேலை செய்யற மாதிரியே தெரியல, மஜாவா இருக்கிறதுக்காக தான் அவங்க செய்யறாங்க அப்படின்னு அங்கிளுக்கு கிளியரா புரியுது. இந்த விளையாட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு அங்கிள் முடிவு பண்றாரு. உடனே ஹீரோவை கூப்பிட்டுக்கிட்டு காட்டுல வேட்டைக்கு போறாரு. இங்க வந்து ஹீரோவை சுட்டு அவன் கதையை முடிக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா அங்கிளுக்கு அதுக்கெல்லாம் தைரியமே இல்ல, அவரால முடியல. ஒரு வாரிசு வேணும் அப்படின்ற ஏக்கம் அவரோட மனசுல இருக்கிறதால அவரால இந்த முடிவை எடுக்க முடியல. இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தேம்பி தேம்பி அழுகுறாரு. ஏற்கனவே குடிக்கிறத விட இப்ப அதிகமா குடிச்சுக்கிட்டு அவரோட நாட்களை அவர் ஓட்டுறாரு. அதெல்லாம் கண்டுக்காம பொண்டாட்டியும் ஹீரோவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. விளையாட்டோட ரூல்ஸ அங்கிளும் மாத்திட்டாரு. இனிமே எப்ப செய்யும் போதும் இவங்க கூட அங்கிளும் இருப்பாரு. அவர் கண்ணு முன்னாடி தான் எல்லாமே நடக்கணும். ஹீரோவும் ஆன்ட்டியும் விளையாடுறத இவர் ஒண்ணு விடாம பக்கத்துல நின்னுகிட்டே எல்லாத்தையும் பாக்குறாரு. இவங்க இனிமே மஜாவுக்காக
செய்யக்கூடாது, அதுக்காகத்தான் இப்படி ரூல்ஸை மாத்திருக்காரு அங்கிள். அட நாதாரி, என் வாழ்க்கையில இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் அதுதான், இப்போ அதையும் ஆஃப் பண்ணிட்டியா நீ? நல்லா இருப்பியாடா நீ அப்படின்னு ஹீரோயினும் தேம்பி தேம்பி மனசுக்குள்ளேயே அழுகுறாங்க. நம்ம இவ்வளவு நாளா செஞ்ச வேலைக்கான பலன் கிடைச்சிடுச்சு, நான் அம்மா ஆக போறேன், என் புருஷனுக்கு ஒரு வாரிசு கிடைச்சிடுச்சு, இந்த சந்தோஷமான செய்தியை நான் அவர்கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு ஆன்ட்டி சொல்ல ஹீரோ கேக்குறான், அப்போ அவ்வளவுதானா, நம்ம ரெண்டு பேரும் இனிமே பார்க்க முடியாதா? என்ன ஆன்ட்டி, எல்லாமே இவ்வளவு சீக்கிரமா முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஹீரோ ஃபீல் பண்ண ஆன்ட்டி சொல்றாங்க, டேய் இதுக்கு மேல இதை மறைச்சு வைக்க முடியாதுடா, எனக்கு வேற வழி தெரியல, இதை சொல்லிதான் ஆகணும். நம்ம இனிமே பார்க்க முடியாதுன்னு உங்ககிட்ட யாரா சொன்னா? அவரு தினமும் சரக்கு அடிக்க போகும்போது நீயும் நானும் தனியா தானே இருக்கிறோம், நம்ம பாக்குறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்ட்டி அங்கிருந்து போறாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை புருஷன் கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா புருஷன் ஒரு விஷயத்தை நோட் பண்றான், பொண்டாட்டியோட வயிறு ரொம்ப பெருசா இருக்கிறத இவன் கவனிக்கிறான். அப்போ இவ கர்ப்பமாயி ரொம்ப நாள் ஆகுது, என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கிறா, அவளோட சந்தோஷத்துக்காக உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டா அப்படின்னு இவர் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. ஹீரோவுக்கும் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் போல, நான் போட்ட சாப்பாடை சாப்பிட்டுக்கிட்டு எனக்கே துரோகம் செஞ்சுட்டானே அப்படின்னு யோசிக்கும் போது அங்கிளுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவன் கேட்டான்னு நான் எவ்வளவு நாள் கிரில் சிக்கனும் மட்டன் சூப்பும் வாங்கி கொடுத்திருக்கேன், கொஞ்சம் கூட நன்றியே இல்லாம எனக்கே ஆப்படிச்சிட்டானே அப்படின்னு அங்கிள் யோசிக்கிறாரு. அவன் நேத்து வந்த பையன், அவன் தான் அப்படி பண்ணான்னா நம்ம கூட இவ்வளவு வருஷமா வாழுற நம்ம பொண்டாட்டியும் நமக்கு துரோகம் செஞ்சுட்டாலே அப்படின்னு யோசிச்சு அங்கிள் அப்படியே கலங்கி போறாரு. இவங்க ரெண்டு பேரையும் சும்மா விடக்கூடாது, எனக்கு செஞ்ச துரோகத்துக்கு நல்லா ஏதாவது செய்யணும் அப்படின்னு அங்கிள் வெறித்தனமா பிளான் பண்றாரு. ஆனா பொண்டாட்டி அவரை கண்டுக்கவே மாட்டாங்க, அவருக்கு ஒரு மதிப்பே இல்லை, அவங்க பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்குறாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் பயங்கர கோவமா கிளம்புறாரு, அவனை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வெறி ஏத்திக்கிட்டு கிளம்புறாரு. ஹீரோவும் அவரோட பொண்டாட்டியும் இப்படி துரோகம் செய்வாங்கன்னு அவர் நினைச்சு கூட பார்க்கல. துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஹீரோவை சாவடிக்கிறதுக்காக போறாரு. அவனை ஏதாச்சும் பண்ணீங்கன்னா இது உங்க குழந்தை இல்லைன்னு நான் எல்லார்கிட்டையும் சொல்லிடுவேன் அப்படின்னு பொண்டாட்டி சொல்ல அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கடைசியில பொண்டாட்டி இப்படி ஆப்படிப்பான்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. பல்ல கடிச்சுக்கிட்டு அவரோட கோவத்தை அப்படியே அடக்கிக்கிறாரு. மறுநாள் அங்கிள் சரக்கு அடிக்கிறதுக்காக கிளம்புறாரு. அவருக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு. பொண்டாட்டியும் ஹீரோவும் இப்படி துரோகம் பண்ணதால சோகத்துல சரக்கடிக்க போறாரு. இப்போ ஹீரோவும் ஆன்ட்டியும் வீட்டுல தனியா இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அங்கிள் அப்படி போன உடனே ஆன்ட்டி வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. அவரு திரும்பி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும், அது வரைக்கும் நம்ம மஜாவா விளையாடலாம் அப்படின்னு ஆன்ட்டி வந்து ஹீரோவை கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோவுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இதெல்லாம் வேணாம், இதெல்லாம் ரொம்ப தப்பு, உங்க புருஷன் இல்லாத போது இதெல்லாம் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லி ஆன்ட்டிய தள்ளி விடுறான். தினமும் போட்டு போட்டு இவனுக்கு சலிச்சு போயிடுச்சு போல. திடீர்னு நல்லவனா மாறிடுறான். ஆன்ட்டிக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப அசிங்கமா போகுது. இவன் அவங்கள செருப்பை கழட்டி அடிச்ச மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலிங். அப்படியே அவமானப்பட்டுக்கிட்டு அப்படியே மண்ணிலே உட்காந்துடுறாங்க. ரொம்ப ஆசையா ஹீரோ கிட்ட வந்தாங்க. ஆனா அவன் இப்படி அசிங்கப்படுத்துவான்னு அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கிளும் பார்ல வந்து உட்காந்துக்கிட்டு சோகத்துக்காக குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. காலையில சரக்கு அடிக்க ஆரம்பிச்சவரு நைட்டு வரைக்கும் பார்லயே உட்காந்து குடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நல்லா குடிச்சு மட்டையாகி அங்க வந்த ஒரு போலீஸ்காரன் கிட்ட எல்லாத்தையும் உளர்றாரு. இல்லீகலா ஒரு அகதியை அவங்க வீட்டுல வச்சிருந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. சொன்ன அடுத்த நிமிஷமே இவங்க வீட்டுக்கு 2 வண்டி நிறைய போலீஸ் வராங்க. வீட்டுக்குள்ள வந்து எல்லா இடமும் ஒண்ணு விடாம தேடுறாங்க. போலீஸ் வந்த சத்தத்தை கேட்டு ஹீரோவும் பயந்து போய் பேஸ்மெண்ட்ல போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா இவன் கெட்ட நேரம், போலீஸ் வந்து கரெக்டா அவனை கண்டுபிடிக்கிறாங்க. அவனை அங்கிருந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போறாங்க. அதை எல்லாத்தையும் மேல நின்னுக்கிட்டு அங்கிளும் ஆன்ட்டியும் பாக்குறாங்க. ஐயோ என் காதலனை பிடிச்சிட்டு போறாங்களே அப்படின்னு ஆன்ட்டியும் மனசுடைஞ்சு போறாங்க. அப்படியே 2 வருஷம் ஓடி போகுது. ஒரு நாள் அங்கிளும் ஆன்ட்டியும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. இந்த நேரத்துல யாரா வந்திருக்கா அப்படின்னு வந்து கதவை திறந்து பார்த்தா கதவுக்கு வெளியே ஹீரோ நின்னுட்டு இருக்கான். ஜெயில இருந்து தப்பிச்சு நேரா இங்கே வந்திருக்கான். ஹீரோவை உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு சாப்பாடெல்லாம் போடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் என் பையனை பார்க்கணும், அவனை கூப்பிடுங்க அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு அங்கிள் சொல்றாரு, பையனும் இல்ல ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, உன்னை போலீஸ் பிடிச்சிட்டு போன சோகத்துல என் பொண்டாட்டி ஒரு மாதிரி மென்டல் மாதிரி ஆகி அந்த சோகத்துல கருவே கலைஞ்சு போயிடுச்சு, குழந்தைய பிறக்கல அப்படின்னு அங்கிள் ரொம்ப சோகமா சொல்றாரு. இதெல்லாம் கேட்டு ஹீரோவும் பயங்கரமா ஃபீல் பண்றான். அவன் அவ்வளவு நாளா செஞ்ச உழைப்பெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு இவன் ஃபீல் பண்றான். ஹீரோ போகும்போது அங்கிள் வந்து ஹீரோ கிட்ட கெஞ்சுறான், எனக்கு குழந்தை வேணும், நீங்க திரும்பவும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க, நீ ஆசைப்பட்ட மாதிரி எப்படி வேணாலும் செஞ்சுக்கோ, நான் உங்க 2 பேரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ போறதுக்கு முன்னாடி எப்படியாவது எனக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட்டு போ அப்படின்னு இந்த அங்கிள் ஹீரோவோட காலில் விழுந்து கெஞ்சுறாரு. ஹீரோவும் ஜெயில 2 வருஷம் காஞ்சு போய் இருந்திருக்கான். இப்படி ஒரு வாய்ப்பு அவனை தேடி வரும்போது அவன் வேணான்னு சொல்லுவானா? உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அப்புறம் என்ன, ஹீரோவும் ஆன்ட்டியும் அவங்க வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் இவங்க 2 பேரையும் டிஸ்டர்ப்
பண்ண மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அந்த மேட்டர் சத்தத்தை அவரால் கேட்காம இருக்கவே முடியல. ஹீரோவும் அவனை ஜெயிலுக்கு அனுப்புன அந்த கோவத்தெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இதுவரைக்கும் செய்யாத ஒரு வேற சம்பவத்தை செய்யறான். அந்த பில்டிங்கே உடையற மாதிரி சத்தம் வருது. அதை எல்லாத்தையும் அங்கிளும் ஒண்ணு விடாம கேட்கிறாரு. ஹீரோவும் ஆன்ட்டியும் அவங்களோட வேலையை வெற்றிகரமா செஞ்சு வெற்றி கொடியை நட்டு வைக்கிறாங்க. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு ஹீரோ ரொம்ப கூலா நடந்து போறான். அதை எல்லாத்தையும் அங்கிளும் பாக்குறாரு. அவரு கையில துப்பாக்கியும் இருக்கு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இனிமே செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஹீரோவும் நக்கலா நடந்து போறான். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஆன்ட்டிக்கு பிறந்த பையனை காமிக்கிறாங்க. அவனோட உண்மையான அப்பாவை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கான். ஹீரோ ஒரு மாட்டு பண்ணையில வேலை செய்யறான். அவரோட பையனும் இங்க வந்து அவரை சந்திக்கிறான். நீங்க தான் என்னோட உண்மையான அப்பா அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க. எங்க அம்மா சாவறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கணும் அப்படின்னு என்கிட்ட சத்தியத்தை வாங்கிக்கிட்டு எங்க அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த விஷயத்தை உங்ககிட்ட கொடுக்கறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் அப்படின்னு இவரோட பையன் சொல்ல 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் ஹீரோ அவரோட பையன் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாரு. இந்த லெட்டரை எங்க அம்மா உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு இந்த பையன் சொல்றான். கண்ணாடி இல்லாம என்னால படிக்க முடியாது, இத நீயே படி அப்படின்னு ஹீரோ சொல்ல இந்த பையனும் அந்த லெட்டரை படிக்கிறான். அதை படிக்கத்தான் ஹீரோவுக்கே தெரியாத நிறைய உண்மைகள் மெதுவா வெளியே வருது. ஒரு நாள் ஹீரோ ஆன்ட்டியோட வீட்டுல தங்கிட்டு இருக்கும் போது அங்கிள் வீட்டுல இல்லாத நேரத்துல நம்ம கொஞ்ச நேரம் மஜாவா விளையாடலாம் அப்படின்னு ஆன்ட்டி வந்து ஹீரோவை கூப்பிடும் போது இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆன்ட்டியை தள்ளி விடுவான். அந்த சம்பவம் ஆன்ட்டிக்கு ரொம்ப அவமானமா போகுது. அந்த கடுப்புல ஆன்ட்டி தான் போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்கிள் ஒண்ணுமே பண்ணல. அவரு சரக்கு அடிச்சு மட்டையாயி தூங்கிட்டாரு. ஆன்ட்டி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததால தான் ஹீரோவை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற உண்மையை ஆன்ட்டி இப்பதான் இந்த லெட்டர்ல சொல்றாங்க. நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான், என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு எழுதி இந்த லெட்டரை ஹீரோவுக்கு அனுப்பியிருக்காங்க. ஹீரோவும் இதெல்லாம் கேட்டு ஒண்ணுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இவன் இப்போ வேற ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கும்போது 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் அப்படியே கண்டுக்காம விட்டுறான். பின்ன இப்ப இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ இவனால என்ன பண்ண முடியும்? கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவனோட பையனை பஸ் ஏத்தி விடுறான். உனக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பாவை வந்து பாரு அப்படின்னு சொல்லி ஷேக் ஹேண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு பையனை அங்கிருந்து வழி அனுப்பி வைக்கிறான். பையனும் பஸ் ஏறி போறான். ஹீரோவும் அந்த பஸ்ஸை பார்த்துக்கிட்டு அவனோட வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்தது எல்லாத்தையும் அப்படியே யோசிச்சு பார்க்கறான். அதை அப்படியே காமிச்சுக்கிட்டு இந்த படத்தை அப்படியே முடிச்சுக்கிறாங்க. நண்பர்களே, இந்த வீடியோ பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. தயவு செய்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு என்ன சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை ஆன் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். வேறு ஒரு வீடியோவில் விரைவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.